அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 17/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த வருடம், அதாவது 2025 பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்களும் சரி, கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் சரி மிக சிறப்பாக இருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு கோடை மழையும் அதிகமாக பதிவாகும், தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் 2025 இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகும். மிக சிறப்பாக மழை பொழிவு காத்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆண்டு விவசாயம் செய்வதற்கு அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கிறது. ஸோ அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. அதாவது முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை எப்படி இருக்கும், இடியுடன் கூடிய கனமழை உங்கள் மாவட்டம் முழுவதும் எப்போது பதிவாகும் நான் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலையும் அதிகமான மழை பொழிவும் காத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், தென் உள் மாவட்டங்கள் மதுரை, திருநெல்வேலி, டெல்டா உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், அதாவது தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலையும் அதிகமான மழைப்பொழிவும் காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல மழை பெய்யும். கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்க. அதாவது மழை வராதுன்னு கவலைப்படாதீங்க, மழை வராதுன்னு சோகமாக இருக்காதீங்க. மழை வராது, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்கும், அதை பார்த்தீங்கன்னா வறட்சி தான் இருப்பணும் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் குழப்பி கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. நான் வந்து சொல்லிடுறேன், எல்லா இடங்களுக்கும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், இது வரைக்கும் மழை பெய்யாத எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல், மே மாதம் சொல்லவே தேவையில்லை, அதிகமான மழை இருக்குது. மார்ச்சை விட ஏப்ரல், மே மாதங்களில் அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது. எல்லாருமே கவனமாக இருங்க. மழை பெய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மழை பொழிவு பார்த்தீங்கன்னா கோடை மழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதாவது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது மழைக்காலங்களில் அது வந்து கடலிலிருந்து வருவது, அது வந்து இடிமின்னல் குறைவாக தான் கொடுக்கும். ஆனால் அந்த நிலத்தில் உருவாகுவது குறிப்பாக அதாவது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையுடைய தீவிரம் அப்படிங்கிறது பல மடங்கு தீவிரத்தை வந்து குறிக்கும். அதாவது யாரும் இது வரைக்கும் பார்த்திராத அளவிற்கு இடிமின்னலையும் அதிகமான தாக்கத்தையும் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெப்பம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு மழை கொடுக்கும். ஸோ இந்த வெயில் காலம் பொறுத்த வரைக்கும் மழை வரும் பொழுது வெயில் எந்த அளவுக்கு அடிக்கிறதோ அந்த அளவுக்கு மழை பெய்யுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோடை மழை. இந்த ஆண்டு அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது. நன்றி. ஸோ அடுத்து எல்லாருமே கவனமாக கேளுங்க. நம்ம தமிழகத்தில் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் மழை பெய்யும் பொழுது பெரும்பாலும் நிலத்தில் தான் உருவாகும். அதாவது மதியானம் அதிகமான வெப்பம் உயர்கிறது. அந்த வெப்பநிலை தான் மாலை இரவு கடல் காற்று குளிர்விக்கப்பட்டு, ஈரப்பதம் காற்று குளிர்விக்கப்பட்டு மேற்கு மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், வட மாவட்டங்களுக்கும் தமிழகம் முழுவதும் மதியானம் எவ்வளவு வெப்பநிலை அடித்ததோ அந்த வெப்பநிலை தான் மாலை இரவு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் அது மழையாக மாறுகிறது. இது பெரும்பாலும் நம்ம வந்து பார்க்கலாம், இது பெரும்பாலும் கடலில் உருவாகாது, இது பெரும்பாலும் நம்ம நிலத்தில் தான் உருவாகும். இந்த கோடை மழை அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம நிலத்தில் தான் உருவாகுது. இதுவே காற்று சுழற்சி ஒன்று வருது, தாழ்வு பகுதி வந்து நம்ம தமிழை நோக்கி வருது, இல்லை மழைக்காலங்களில் நம்ம பார்த்துருப்போம், புயல் ஒன்று வருது, தீவிர புயல் வருது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மலை மேகம் பெரும்பாலும் நிலத்தில் உருவாகாது, பெரும்பாலும் கடலிலிருந்து வருவது. அதாவது மழைக்காலங்கள் நம்ம பார்த்துருப்போம், அதாவது தென்மேற்கு பருவமழை நம்ம பார்த்துருப்போம், வடகிழக்கு பருவமழை குறிப்பாக நம்ம தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை பெய்யும்போது பார்த்துருப்போம். அது பெரும்பாலும் தெற்காந்தமான ஒரு சுழற்சி உருவாகுதுன்னா அது அப்படியே அங்கே தான் உருவாகும், கடலில் உருவாகி அது அப்படியே தமிழகம் நோக்கி வரும். ஸோ பெரும்பாலும் காற்று சுழற்சி, தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல்கள், தீவிர புயல்கள் இதெல்லாம் உருவாகும் பொழுது பெரும்பாலும் கடலிலிருந்து தான் வரும். இதனால் கடலிலிருந்து தான் மேகமூட்டம் உருவாகி கடலிலிருந்து தான் மழைப்பொழிவு உருவாகி கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வருவது. ஆனால் இந்த கோடை மழை அப்படிங்கிறது நிலத்தில் தான் உருவாகும்.
இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதாவது மழை காலத்திற்கும் கோடை மழைக்கும் வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதாவது ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே தனித்தனி தான். குறிப்பாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் நிலத்தில் உருவாகும். அது குறிப்பாக மதியானம் எவ்வளோ வெயில் அடிச்சதோ அந்த வெயிலுக்கு ஏற்ற மழைப்பொழிவு மாலை இரவு எதிர்பார்க்கலாம். அந்த மழை பெய்யும்போது கவனிக்கணும், இடி மின்னல், சூறாவளி காற்று அதிகமாக காணப்படும். சில நேரங்களில் மதியமே மழை தொடங்கும் பொழுது பல்வேறு மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழையும் ஐஸ் கட்டி மழையும் நம்ம பதிவாகுவதை இந்த ஆண்டு அதிகமாக பார்க்க முடியும். ஏப்ரல் மே மாதங்களில் இந்த வருடம் 2025 இந்த வருடம் பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் இந்த உள் மாவட்டங்களில் குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் அதிகமாக பல்வேறு மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை அதாவது ஐஸ்கட்டி மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்புகளும் அதிகமான வெப்பநிலையும் அதற்கான சாதகத்தை கொடுக்கும்போது தெரிகிறது. மழை பெய்யும்போது கவனமாக மற்றும் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரிங்க, அடுத்து நம்ம தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழகம் முழுவதும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்குங்க. அதாவது இன்று மதியமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சேலம் மாவட்டம், வேலூர் மாவட்டம் 37 டிகிரி வரைக்கும் தொட்டுவிட்டது. திருச்சிராப்பள்ளி கூட 37 டிகிரி தான். இன்னும் 40 டிகிரி இன்னும் வரல. அதாவது இன்னும் 40 டிகிரி தாண்டலை. ஆனால் இந்த 37 டிகிரிக்கே ஒரு 40 டிகிரிக்கு மேலே அடித்த மாதிரி தான் வெயில் அடிக்குது. இந்த வெயிலே பார்த்திங்கன்னா ஒரு 40 டிகிரிக்கு மேலே தான் அடிக்கும் போல் தெரிகிறது. ஆனால் இதை விட அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்கள் அதிகமாக காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மேற்கு பகுதி மற்றும் தென் உள் மாவட்டம், வட உள் மாவட்டங்கள், தமிழகம் முழுவதுமே உள் மாவட்டங்களில் ஏப்ரல் மே மாதங்களில் 47 டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதை இந்த ஆண்டு 47 டிகிரி செல்சியஸ் மேலே வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 37 டிகிரியே 40 டிகிரிக்கு மேலே அடிக்கக்கூடிய வெயிலாக தான் இருக்குது. அதாவது இந்த வெயிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிச்சது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் 40 டிகிரிக்கு மேலே இன்னும் தொடலை. இதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஆனால் இந்த வெயிலே ஒரு 40 டிகிரி போல் தான் இருக்குது. எல்லாருமே கடந்த சில மாதங்களாக பார்த்துருக்கோம். அதிகமான வெப்பம், அதிகமான ஹீட்டு, அதிகமான வெப்பநிலை உள் மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது. எனவே கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நான் சொல்லிட்டேன், எவ்வளவு வெயில் அடித்தாலும் கவலைப்படக்கூடாது. அந்த வெயிலுக்கு ஏற்ற மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்குது. அந்த எவ்வளோ வெயில் அடிக்கிறதோ அந்த அளவிற்கு மழைப்பொழிவு மிகவும் சிறப்பாக காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்குங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்புகள் எப்போது அமையுதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பரவலான மிக நீண்ட பரவலாக வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே, அதாவது மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், முத்துப்பேட்டை மற்றும் இந்த டெல்டா உள்பகுதி, அது கடலோரம் பார்த்திங்கன்னா கடலோரம் வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு காற்றுடைய பிரச்சனை. அதை என்னன்னு கேட்டிங்கன்னா கடலோரம் மழை பெய்யணும்னா கடல் காற்று மெதுவாக நுழையணும். இதுவே அதிகமாக அது மிக அதிகமாக ஃபோர்ஸாக நுழைஞ்சால் அது அப்படியே கடலோரம் பெய்ய வேண்டிய மழை அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கே போய் மழை கொடுத்துரும். குறிப்பாக அந்த காற்றுடைய அமைப்பு, அதாவது காற்று எங்கே குவிக்கப்படுதோ குறிப்பாக சேலம், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், இந்த மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் காற்று அங்கே தான் குவிய போகுது. ஸோ இதனால் வரக்கூடிய நாட்களில் காற்று குவிதல் காரணமாக மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும்
ஒரு சில இடங்களில், குறிப்பாக சில இடங்களில் மேற்கு மாவட்டங்களில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே அந்த மழை பொழிவு அப்படியே பரவலாக மாறும். ஸோ அப்போ கேட்கலாம், என்ன சார் கடலோர மாவட்டம் மழை வராதா? மழை வரும்னு சொன்னீங்க. கடலோர மாவட்டம் ஏப்ரல் மே மாதம் மழை வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மழை வருங்க. கண்டிப்பாக மழை வரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. காற்று வந்து என்ன தான் ஒரு இடையூறு கொடுத்தாலும் அது வந்து காற்று வந்து பெரும்பாலும் ஒரு 5 மணி 6 மணி 7 ஒரு 8 மணி வரைக்கும் தான் அது வந்து தீவிரமாக உள்ளே நுழையும். அந்த தீவிரமாக உள்ளே நுழையும் போது அந்த காற்று வந்து உள்ளே போகணும். அந்த உள்ளே போயிட்டு அப்படியே ஆஃப் ஆகணும். அது எப்போ கண்டிப்பாக நடக்கும். அது அப்படியே ஃபோர்ஸாக ஒரு 5 4 மணிக்கு 4:30 மேலே ஒரு அப்படி காற்று பார்த்தீங்கன்னா மாலை இரவு அப்படியே ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கடலோர மாவட்டங்களில் மிக தெளிவான வானம் காணப்படும். மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது. இதுவே ஒரு 11 மணிக்கு மேலே இரவு நள்ளிரவு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அப்படியே இந்த கடல் காற்றுடைய வேகம் குறைய 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 அது அப்படியே கடலோர மாவட்டங்கள் நோக்கி வரும். அதாவது ஏப்ரல் மார்ச் மாதமே எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லைனா ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா மேற்கு உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அது அப்படியே நேரம் ஆக ஆக கடல் காற்றுடைய வேகம் குறைய குறைய அது அப்படியே புதுச்சேரி, சென்னை, அதே போல் செங்கல்பட்டு, மரக்காணம், நாகப்பட்டினம், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, அதிராமப்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை இந்த கடலோர மாவட்டங்கள் நோக்கி நள்ளிரவு மழையை கண்டிப்பாக வந்தடையும். கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழை கண்டிப்பாக காற்று கொஞ்சம் இடையூறு கொடுத்தாலும் அது வந்து மழைப்பொழிவு முன்னேற்றம் அடைந்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக வந்தடையுங்க. இதுவே கடலோர மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க. கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் தூத்துக்குடி உட்பட திருநெல்வேலி, நாகர்கோவில், மேற்கு உள் மாவட்டங்களில் மழை பெஞ்சிடும். மேற்கு உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா காற்றுடைய குவிதல் அங்கே தான் குவியும். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களில் காற்றுடைய குவிதல் அங்கே தான் குவிய போகுது. இதனால தான் அங்கே வந்து மழை வந்து மிகவும் சிறப்பாக அதிகமாக இருக்குது. ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு அங்கே மழை உருவாகுது. அங்கே மழை தொடங்கும் இடம் அங்கே உருவாகி இறுதியாக மழை முடியும் இடம் கடலோர மாவட்டம். இறுதியாக தான் வரும். கடலோர மாவட்டங்களுக்கு இறுதியாக காற்றுடைய வேகம் குறைவதற்கு அந்த முதல்ல காற்று ஃபோர்ஸாக அடிக்கும். ஒரு 10 மணி வரைக்கும் காற்று ஒரு 8 மணி 9 மணிக்கு எடுத்துக்கலாம். ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு மேலே காற்றுடைய வேகம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை அப்படியே படிப்படியாக கடலோர மாவட்டம் நோக்கி வந்தடையும். ஸோ எனவே தொடர்ந்து அறிக்கையை பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்று முதல் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டும் மழைப்பொழிவு காணப்படும். ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே தான் சற்று பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழை, கோடை மழை காத்திருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும், மழைப்பொழிவும் அதிகரித்து காணப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து. அதாவது என்னுடைய தனிப்பட்ட வானிலை கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். வட மாவட்டங்களிலும் மழை பெய்யும், டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்யும், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். ஆனால் நாளை மறுநாள் கொஞ்சம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் சில இடங்களில் மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாகும். 20ஆம் தேதிக்கு மேலே தான் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற முடியும். நன்றிங்க.